வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இந்த வருஷம் வெளியான த டோர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். பாவனா தான் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. இந்த படத்தோட பிளாட் என்னன்னு சொல்றேன். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துல அடுத்தடுத்து ஆளுங்க இறந்து போயிட்டு இருக்காங்க. இதை தாண்டி நம்ம ஹீரோயின் ஒரு பேயை ஃபீல் பண்றாங்க. எதனால அந்த பேய் நம்ம முன்னாடி வந்துட்டு இருக்கு, என்னதான் காரணம்ன்றதை விசாரிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்க காரணத்தை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் படத்தோட கதையா இருக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு லாயரை காட்டுறாங்க. இவரோட பொண்ணா தான் ஹீரோயின் இருப்பாங்க. இப்ப பொண்ணுக்கு கால் பண்ணிட்டாரு. அப்பா கால் பண்றத பொண்ணு பாக்குறாங்க. ஆனா திரும்ப திரும்ப கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவருமே இதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாரு. பொண்ணு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல தான் இருக்காங்க. புதுசா ஒரு இடத்தை இடிச்சுட்டு பில்டிங் கட்ட போறாங்க போல. அங்க இருக்க ஒரு ஓலை குடிசையெல்லாம் இடிச்சிட்டு இருக்காங்க. அது டெம்பிளா இருந்திருக்கும் போல. அதை இடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அதெல்லாம் திரும்பி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சீனை அப்படியே கட் பண்ணி ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. அதாவது லாயரை காட்டுறாங்க. நைட்டு நேரம் பைக்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு பனி மாதிரி இருக்கிற ஒரு இது இவர் கையில படுது. என்ன கையில பட்டுது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப கை இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீஸ் ஆகுது. அதனால வண்டியை சரியா ஓட்ட முடியாம இவரும் ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு. இவர் காயப்பட்டு கீழே கிடக்கும் போது ஒரு பேய் அந்த இடத்துக்கு வருது. இவரோட கதையை முடிக்க ஆரம்பிக்குது. இங்கதான் அந்த டோர்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. சில மாதங்களுக்கு பிறகுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அப்பா இறந்து போயிட்டாரு பாத்தீங்களா, அவர் ஒரு காட்டு பகுதியில நிக்கிற மாதிரியும் ஹீரோயினை திரும்பி பாக்குற மாதிரியும் ஹீரோயினுக்கு கனவு வருது. ரெகுலரா இந்த கனவு வருது. கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாஸ நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல பில்டிங் எல்லாம் கட்டிட்டாங்க போல. ஆனா இன்னும் கொஞ்சோண்டு வேலை இருக்கு. அதுல குறிப்பா டெம்பிள் வேலை இருக்கு. ஹீரோயின் வந்தாதான் அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ண முடியும் போல. ஹீரோயினுக்கு கால் பண்ணி பாருன்ற மாதிரி பாஸ் சொல்றாரு. இப்ப ஹீரோயின் கூட வேலை பார்க்கறவரு கால் பண்ணிட்டாரு. மித்ரா கொஞ்சம் வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல நான் வேலையே விடலான் இருக்கன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. இதை கவனிச்சிட்டு இருக்க தங்கச்சி அம்மா கோவப்படுறாங்க. எங்களுக்கும் சோகம் இருக்கு, அதை விட்டு வெளியே வரலையா, நீயும் வான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்பதான் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்திருக்காங்க. இந்த ஃப்ரெண்டு பேரு ஷாலினி அப்படின்றது. அம்மா இருக்காங்கல்ல, இன்னமும் அவ சோகமா தான் உட்காந்துட்டு இருக்கா, நீ அது எடுத்து சொல்லுன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஷாலினியா சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஷாலினியை பொறுத்த வரைக்கும் ஒரு டிவி சேனல்ல வேலை பாக்குறாங்க. இன்னும் அப்பா இறந்து போனதையே நினைச்சு ஃபீல் பண்ணா எப்படி, வெளியே வான்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயின் இருக்காங்கல்ல, நான் அங்க இருந்திருந்தா காப்பாத்திருப்பேன்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆக்சிடென்ட் ஆனோன்னா அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. போற வழியிலேயே இறந்து போயிட்டாரு. நீ இருந்திருந்தாலுமே எதுவுமே பண்ணிருக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு சொல்றாங்க. இப்ப அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை நமக்கு காட்டுறாங்க. ஸ்டார்டிங் காமிச்சாங்கல்ல, அந்த சைட்டை காட்டுறாங்க. வேலை பார்க்கிறவரு பிரம்ம பிடிச்ச மாதிரி திடீர்னு மாடியில இருந்து குதிச்சிடுறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. ஹீரோயின் வேலையை விடலான்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல, அதனால பாஸே நேரடியா பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. இந்த பாஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டா இருப்பாரு. அதனால தான் உரிமையா இவங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. நீ வரலன்னு சொன்னா எப்படிமா, உன்னோட அப்பா நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நினைச்சாரு. அதே மாதிரி நீங்களும் வந்துட்டீங்க. நீ வந்து வேலையை பாருமா, எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பாஸே சொல்றதுனால இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. நீ கிளம்பி வான்ற மாதிரி பாஸ்மே இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆக்சுவலா வேற ஒரு மாவட்டத்துல தான் அந்த பிளேஸ் இருக்கும். இப்ப மித்ராவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கொலிக்கு இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை தங்க வைக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. ஷேரிங்ல தான் வீடு கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் பரவாயில்லன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. மரியான்ற ஒரு பொண்ணு ஏற்கனவே இந்த வீட்டுல இருக்கா. அந்த பொண்ணு கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆகலான்னு பார்த்தா அந்த பொண்ணு எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கா. என்ன இப்படி எரிஞ்சு விழுறான்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இப்ப பாஸை பார்த்து பேசுறாங்க. கொலி கூட சேர்ந்த மாதிரி வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு ஈவினிங் கொலிக் தான் அந்த இடத்துக்கு போனோம். ஆனா எனக்கு வேலை இருக்கு, நீ போயிட்டு வரியா, பாஸ் கிட்ட இதை பத்திலாம் சொல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இவங்களுமே கம்பெனில வண்டி இருக்கான்னு பாக்குறாங்க. ஒரு டிரைவர் இருக்கிறது தெரியுது. இந்த இடத்துக்கு போங்கன்ற மாதிரி அந்த டிரைவர் கிட்ட சொல்றாங்க. ஷாலினியோட ஒர்க் பிளேஸ நமக்கு காட்டுறாங்க. விஸ்வான்ற ஒரு நபர் தான் பேட்டி தரதுக்காக வந்திருக்காரு. இவர் பேய் இருக்கிறதா முழுசா நம்புறாரு. அது சார்ந்துதான் பேட்டி தந்துட்டு இருக்காரு. ஷாலினியோட பாய் ஃப்ரெண்டா தான் இந்த விஸ்வா இருப்பாரு. இவர் பேட்டி தரத ஷாலினியும் பார்த்துட்டு இருக்காங்க. மித்ராவை கூட்டு போற டிரைவர் கொஞ்சம் அன்ஈசியா இருக்காரு. என்னாச்சுன்னு கேட்டாலும் இவர் சரியா பதில் சொல்ல மாட்டாரு. இப்ப நைட்டு நேரம் தான் அந்த பகுதிக்கு இவர் கூட்டு வந்து விடுறாரு. இப்ப பேக் எடுக்க சொன்னா இவர் பேக கீழே போட்டுறாரு. ஏன் பதட்டமா இருக்கீங்க சொல்லுங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆக்சுவலா இவரோட ஒய்ஃப் இப்ப பிரெக்னன்சிக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அதனால தான் பதட்டமா இருக்குன்னு சொல்லிட்டாரு. பக்கத்துல தான் ஹாஸ்பிட்டல், போயிட்டு வந்துருவான்னு கேக்குறாரு. எனக்கு வேலை முடிய அரை மணி நேரமாவது ஆகும், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் கிளம்பிடுறாரு. இவங்க இங்க இருக்க நபர்கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. மேடம், கொரோனா டைம்ல விலைவாசி எல்லாம் ஏறிடுச்சு. நீங்க சார் கிட்ட பேசி இன்னும் அதிக அமௌண்ட் வாங்கி தரணும்னு சொல்றாரு. அதை நீங்க நேர்ல வந்து தான் சார் பேசணும், என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க.
இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தர் மேல இருந்து கீழே விழுந்துடுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அச்சச்சோ, இது 4வது ஆளுன்ற மாதிரி இவரும் புலம்புறாரு. ஏற்கனவே 3 பேர் கீழே விழுந்து ரொம்ப மோசமா காயம் பட்டிருக்காங்க போல, இது 4வது ஆளு, இதுக்கும் நான் தான் செலவு பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் புலம்பிட்டு இருக்காரு. இந்த சமயம் தான் டிரைவர் கிட்ட இருந்து கால் வருது. மேடம், சில காம்ப்ளிகேஷன் இருக்கிறதா சொல்றாங்க, என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு சரி நானே பாத்துக்கிறேன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஃப்ரெண்டு பக்கத்துல தான் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல வேலை முடிஞ்சிரும், நான் வரேன்ற மாதிரி அந்த ஷாலினி சொல்றாங்க. ஒருத்த மேல இருந்து கீழே விழுந்திருக்கிறதுனால போலீஸ் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க மேடம், அதனால அந்த நேரம் நீங்க இருக்க வேணாம், கிளம்புங்கன்ற மாதிரி இந்த கான்ட்ராக்டர் சொல்றாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாப்புக்கு வந்துடுறாங்க. இப்ப திடீர்னு பஸ் ஸ்டாப்ல யாரோ அழுற மாதிரி சவுண்ட் கேக்குது. முன்னாடி பார்த்தா தரையில ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன அங்க உட்காந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அவங்கள தொட்டு பேசலான்ற மாதிரி தொடுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு போலீஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நைட்டு நேரம் தனியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. இல்ல சார், ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. எங்க இந்த நேரத்துல வெளியே வரலாமா அப்படின்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. அப்ப ஷாலினியும் பாய் ஃப்ரெண்டும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சாரின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எங்க உங்க சைட்லயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி அட்வைஸ் பண்ற மாதிரிலாம் பேசுறாரு. சரி பார்த்து போங்கன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் விஸ்வா இருக்காரு பாத்தீங்களா, இவங்க 2 பேரையும் சேர்ந்த மாதிரி கூட்டு வந்துட்டு இருக்காரு. ஈரனை டிராப் பண்றதுக்காக தான் கூட்டு வந்துட்டு இருக்காரு. ஈரனும் சோகமா இறங்கி போயிட்டு இருக்காங்க. அப்பா இறந்து போனதுல இருந்து இப்படி மாறிட்டான்ற மாதிரி ஷாலினி பாய் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல 4ஆவதா ஒருத்தர் கீழே விழுந்திருக்காரு. 4 பேர் எப்படி அடுத்தடுத்து விழுவாங்க, எனக்கு குழப்பமா இருக்குன்ற மாதிரிலாம் விஸ்வா சொல்றாரு. இங்க இருந்து கிளம்புறாங்க. ஈரன் மரியான்ற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து தானே தங்கிட்டு இருக்காங்க, இதுதான் நீ வர டைமான்ற மாதிரி மரியா கோவப்படுறா. இதுக்கப்புறம் சீக்கிரமா வந்துடணும், இந்த மாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி திட்டமும் செய்றா. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல 4 பேர் மேல இருந்து கீழே விழுந்திருக்காங்கல்ல, இதுல ஏதோ மர்மம் இருக்குன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. ஆனா சீனியர் இந்த கேஸ் எல்லாம் எடுக்காதயா, வேலையை பாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கு ஷாலினி ஒரு வேலை விஷயமா வந்திருப்பாங்க. இவரை பாக்குறாங்கல்ல, அதனால இவர்கிட்ட பேசுறாங்க. இவரோட பேரு ரியாஸ் அப்படின்றது. மீடியா ஆட்களுக்கு போலீஸோட ஹெல்ப் தேவைப்படும்ல, அதனால நம்பர் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறாங்க. உங்க நம்பர் தர முடியுமான்னு கேக்குறாங்க. இந்தாங்க கார்டு எடுத்துக்கோங்கன்ற மாதிரி இவரும் நம்பர்லாம் தராரு. ஈரன் ஒரு வீட்ல இருக்காங்க பாத்தீங்களா, அந்த வீட்ல பேய் நடமாட்டம் இருக்கிற மாதிரி ஆடியன்ஸ்க்கு காட்டுறாங்க. ஆனா இந்த விஷயத்தை ஈரன்லாம் கவனிக்க மாட்டாங்க. தங்கச்சி கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காங்க. இப்ப அந்த கான்ட்ராக்டர் பாஸ் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. சார் விலை கொஞ்சம் அதிகமா தாங்க சார், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் நான் பண்ணிக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. பாஸுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. மித்ரா நீ என்னமா சொல்றன்ற மாதிரி மித்ராவை பார்த்து கேட்கிறாரு. இவங்க இருக்காங்கல்ல, சார் காம்ப்ரமைஸ்லாம் பண்ணக்கூடாது சார், அங்க வர ஒவ்வொருத்தரோட கனவு சார் அது, அந்த கனவை நம்மளே சதைச்சிடக்கூடாது, வேற ஏதாவது வழி நம்ம பண்ணலாம், இன்னும் பட்ஜெட்டை குறைக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம், நான் வேணா பிளான் பண்றேன்னு சொல்றாங்க. பாஸும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. மித்ரா இந்த வீட்டுக்கு வந்து 2 நாள் தானே ஆகுது, இப்பதான் வேலைக்காரிய பாக்குறாங்க. ஓஹோ, நீங்க தான் வேலைக்காரியான்னு கேட்டுக்கிறாங்க. இப்ப வேலைக்காரி இவங்க ரூம்குள்ள வரதுக்கு பர்மிஷன் கேக்குறாங்க. எதுக்கு பர்மிஷன்லாம் கேக்குறீங்க, நார்மலாவே வரலான்ற மாதிரி மித்ரா சொல்றாங்க. இல்ல மரியா மேடம் பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் கேட்டேன்னு சொல்றாங்க. மரியாக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு போல, அவர் கூட தான் வந்து இறங்குறாங்க. வந்தவங்க ஈரன் கிட்ட கோவமா பேசுறாங்க. நீ வர டைம்க்குலாம் என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, இந்த உனக்கு ஒரு சாவின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு சாவியை தந்துடுறாங்க. நைட்டு நேரம் லைட் எல்லாம் விட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல கரண்ட் போயிருது. அப்போ ஒரு இடத்துல சவுண்ட் கேக்குது. என்னன்னு பாக்குறதுக்காக ஈரனும் டார்ச் லைட் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் கண்ணாடியில ஒரு உருவம் தெரியுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரன் அதை நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப கரண்ட் வந்தோன்னா இவங்களும் படுக்கிறதுக்காக போயிடுறாங்க. அடுத்தடுத்து இந்த வீட்டுல பூனை எலின் இறந்து போய்கிட்டே இருக்கு, எப்படின்னே தெரியல மேடம் அப்படின்ற மாதிரி வாட்ச்மேன் புலம்புறாரு. பொதுவா பேய் பிசாசுன்னு வந்தாதான் இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லுவாங்க, என்னன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி இவரும் புலம்பிட்டு இருக்காரு. ஈரனுக்கு லைட்டா பயம்லாம் வருது. மரியாவோட நெத்தியில காயம் பட்டிருக்கிறத இவங்க நோட்டீஸ் பண்றாங்க. என்னாச்சு, நான் பிளாஸ்டர் ஒட்டி விடுவான்ற மாதிரி நெருங்கி வராங்க. கபோர்ட்ல இடிச்சுக்கிட்டேன், பிளாஸ்டர்லாம் நீ ஒன்னும் ஒட்ட தேவையில்லை அப்படின்ற மாதிரி மரியா கோவமா பேசிட்டு போறாங்க. நைட்டு நேரம் இவங்க இருக்காங்கல்ல, டிசைன் பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க கோயில் கட்டணும்ல, அதுக்கான டிசைன் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு லைட் எல்லாம் விட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு உருவம் ஜன்னல் கிட்ட நிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த வழியா போன ஒரு நபர் இந்த விஷயத்தை நோட் பண்றாரு. அந்த இடத்தையே பார்த்துட்டு இருக்காரு. அங்க என்ன பாக்குற போன்ற மாதிரி வாட்ச்மேன் துரத்தி விடுறாரு. அங்க எதுக்காக பார்த்தான்ற மாதிரி வாட்ச்மேன் திரும்பி பாக்குறாரு. ஆனா வாட்ச்மேன் திரும்பி பார்க்கும்போது அந்த உருவம் அந்த இடத்துல இல்ல, எதுவும் இல்ல போலன்னு நினைச்சிட்டு போயிடுறாரு. இப்ப தூங்கிட்டு இருக்க மரியாவை நமக்கு காட்டுறாங்க. சட்டுன்னு நிமிர்ந்த மாதிரி உட்கார்றாங்க. அதாவது பேய் நிமிர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நிமிர்றாங்க. இப்ப செவத்துல போய் இடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி காலையில நம்ம ஈரனை காட்டுறாங்க. கிளம்பலான்னு நினைக்கும் போது மரியா இன்னும் கிளம்பலன்றது தெரிய வருது. என்னாச்சு ஏதாச்சும் பார்க்கலான்ற மாதிரி ரூம் கிட்ட இவங்க வந்துடுறாங்க. பார்த்தா காயம் இன்னும் அதிகமா இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. இவங்க டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க. டாக்டர் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் இருக்கு போல, அதனால தான் இடிச்சு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
சரி நம்ம வேலைக்கு போகாம கூட இருந்து பாத்துக்கலான்ற மாதிரி மரியாவை கூட இருந்து பாத்துக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் மரியா கவனிக்கிறாங்க. மரியா இதுக்கு முன்னாடி ரூடா பேசினதுக்கெல்லாம் இந்த இடத்துல மன்னிப்பு கேட்கிறாங்க. அதே மாதிரி மரியா கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிடுறாங்க. வேலைக்காரி கிட்ட சிடு சிடுன்னு பேசுவாங்க, இப்பெல்லாம் அன்பா பேசுறாங்க. அதே மாதிரி வேலைக்காரிக்கு அப்பப்ப துணிமணி எல்லாம் எடுத்து தந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம மித்ரா ஒரு மீட்டிங்ல உட்காந்துட்டு இருக்காங்க. எதர்ச்சியா திரும்பி பாக்குறாங்க. ஸ்கூல் ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒரு பேய் நின்னுட்டு இருக்கு. அதை பாக்குற இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. மித்ரா இங்க கவனிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி பேசுறவர் சொல்றாரு. இங்கதான் சார் கவனிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே அவர் பேசுறத கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மரியாவும் ரூம்ல சார்ஜ் போடுறதுக்காக வராங்க. அப்பதான் பின்னாடி ஒரு உருவம் நிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. அப்படி தோணுன வேகமா இங்க இருந்து ஓட பாக்குறாங்க. ஆனா சட்டுன்னு கதவு ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிருது. மரியா கத்துறாங்க. இதை கேட்கிற ஈரின் இருக்காங்கல்ல, என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வேகமா ரூம் கிட்ட வந்துடுறாங்க. என்னாச்சுன்னு மரியா கிட்டயும் கேக்குறாங்க. ஏதோ ஒரு உருவம் நின்ன மாதிரியே எனக்கு தோணுச்சு அப்படின்ற மாதிரி மரியா ஃபீல் பண்றாங்க. மரியா எதனால ரூடா நடந்துக்கிட்டாங்கன்றது இப்பதான் தெரியுது. ஆக்சுவலா அப்பா அம்மா இவங்களை பெத்துட்டுமேன்றதுக்காக தான் வளர்த்திருப்பாங்க. எப்ப பாரு அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் யார்கிட்டயும் சிரிச்சு பேச உங்களுக்கு தோணாது. கண்டிப்பா தான் எல்லார்கிட்டயும் பேசுவாங்க. உங்ககிட்ட ஸ்டார்டிங் கோவமா நடந்துகிட்டதுக்கு மன்னிச்சிருங்கன்னு கேக்குறாங்க. அது இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்லிட்டாங்க. இப்ப ஈரின் இவங்க மனசுல இருக்க சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்பாக்கும் இவங்களுக்கும் சின்னதா ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கும். இவங்க அப்பா கிட்ட பேசாம இருந்திருப்பாங்க. அப்பா திரும்ப திரும்ப கால் பண்ணி பார்த்திருப்பாரு. இவங்களும் கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. அப்பா கிட்ட எதுக்காகமா பேசாம இருக்க, பேசுன்ற மாதிரி அப்பாவும் சோகமா வாய்ஸ் நோட்லாம் அனுப்பி விட்டுருப்பாரு. அதுக்கும் இவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருந்திருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு தான் அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அப்பா கிட்ட கடைசி வரைக்கும் பேசாம விட்டுட்டுமே அப்படின்ற மாதிரி இன்னைக்கும் ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப ஈரின் தூங்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு வெளிச்சம் ஹெவியா வருது. கதவை திறந்து யாரோ வர மாதிரி இவங்களுக்கு தெரியுது. யார் வரான்ற மாதிரி உத்து கவனிக்கிறாங்க. பார்த்தா ஒரு அம்மா பொண்ணுதான் பேய் மாதிரி வந்து நிக்கிறாங்க. இதை பாக்குற இவங்களுக்கு பயம் வருது. அப்படியே கட் பண்ணி காலையில சமயம் நமக்கு காட்டுறாங்க. ஈரின் எந்திரிக்காம இருக்கிறதுனால எல்லாருமே பாக்குறதுக்கு வந்துடுறாங்க. ஈரின்மே நைட் வந்த கனவை பத்தி ஃப்ரெண்டு கிட்டயும் இந்த மரியா கிட்டயும் சொல்றாங்க. என் பாய் ஃப்ரெண்டு விஸ்வாவை பத்தி சொல்லியிருக்கான்ல, அவனை வேணா வர சொல்லவா அப்படின்ற மாதிரி ஷாலினி கேக்குறாங்க. இது வெறும் கனவு தான், அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்ற மாதிரி ஈரின் சொல்லிட்டாங்க. எதுக்கோ வர சொல்லி பார்க்கலாமே, இந்த வீட்டுல ஏதாவது தீய சக்தி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. சரி வர சொல்லுன்ற மாதிரி ஈரினும் ஏத்துக்கிறாங்க. இப்ப விஸ்வா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. விஸ்வா முதல்ல வீட்டெல்லாம் சுத்தி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ரூமா சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இந்த பொண்ணோட கையை பிடிச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. இப்ப மரியாவோட கையை பிடிச்சு பாக்குறாரு. ஏதாவது பிரச்சனை இருக்கான்ற மாதிரி மரியா கேக்குறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அடுத்ததா ஈரினோட கையை பிடிச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. ஈரின் எதிர வந்து உட்காடுறாங்க. இவரும் கையை பிடிச்சு பாக்குறாரு. ஏதோ ஃபீல் பண்றாரு போல. இப்ப ஈரினுக்கு பின்னாடி ஒரு உருவம் தெரியுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவர் அதை ஃபீல் பண்றாரு. ஆனா இவர் பார்த்த உருவத்தை பத்தி எல்லாம் அவங்க கிட்ட சொல்ல மாட்டாரு. எதுக்காக இந்த கனவு உங்களுக்கு வருதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கனவு சும்மாலாம் வராது, ஒரு காரணத்தோட தான் வரும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பஸ் ஸ்டாப்ல தான் முதல்ல அந்த மாதிரி தோணுச்சுன்னு சொல்றாங்க. சரி பஸ் ஸ்டாப்க்கு திரும்பி போய் பார்ப்போம், திரும்பி நீங்க ஃபீல் பண்றீங்களான்றது தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பஸ் ஸ்டாப்க்கு கூட்டு வந்துடுறாங்க. இந்த பஸ் ஸ்டாப்ல அன்னைக்கு நைட்டு நான் இல்ல, பழைய பஸ் ஸ்டாப்ல தான் இருந்தேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இல்ல இல்ல நீ இங்கதான் இருந்த, இங்க வச்சுதான் கூட்டு போனேன்னு இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க. அப்ப அன்னைக்கு எதுக்கு அந்த பஸ் ஸ்டாப் பழசு மாதிரி எனக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. அதுக்கு விஸ்வா இருக்கார்ல, அப்ப பழசா அந்த பேய் உங்களை ஃபீல் பண்ண வச்சிருக்கு. அப்ப பல வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ நடந்திருக்கு போலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்த்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது இந்த பகுதியில ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்கான்ற மாதிரி செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணதுல நிறைய ஆக்சிடென்ட் பத்தின தகவல் கிடைக்குது. ஆனா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் தான் நடந்திருக்கு. அதுல 2 பேர் லாரி இடிச்சு இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. இதை தாண்டி தெரிஞ்சுக்கணும்னா போலீஸ் ஹெல்ப் வேணும்ன்ற மாதிரி ஷாலினி சொல்றாங்க. எனக்கு ஒருத்தர் தெரியும், அவர்கிட்ட பேசுறேன்னு சொல்றாங்க. ரியாஸ்னு ஒருத்தர் கிட்ட நம்பர் வாங்கினாங்கல்ல, அவரை வர வச்சிடுறாங்க. நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி ரியாஸுமே ஏத்துக்கிறது. அந்த 2 பேரை பத்தி டீடைல்லாம் இவர் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப விஸ்வா இருக்கார்ல, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல 4 பேர் மேல இருந்து கீழே விழுந்திருக்காங்க. பேய் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கும் இந்த 2 பேருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதனால அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி விஸ்வா சொல்லியிருப்பாரு. இவங்களுக்கு கொலிக்கா ஒரு நபர் இருக்கார்ல, அந்த கொலி கிட்ட கேக்குறாங்க. எனக்கு பெருசா தெரியலன்ற மாதிரி கொலிக்கு சொல்றாரு. அந்த இடத்துல கட்டுற வேலை எல்லாம் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காருல, அவர்கிட்ட இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருந்தான்ற மாதிரி கேக்குறாங்க. அவருமே தெரியலன்னு சொல்றாரு. உங்க பாஸுக்கு தான் தெரியும்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஈரின் இருக்காங்கல்ல, நம்ம தான் தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்கோம். ஜஸ்ட் எனக்கு இல்யூஷன் மாதிரி தோணி இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. நம்ம இதை விட்டுட்டு வேற வேலையை பார்ப்போம்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப சட்டுன்னு இந்த விஸ்வா இருக்கார்ல, இவங்க அப்பா மாதிரி தெரியுறாரு. பின்னாடி அந்த பேயும் தெரியுது. சட்டுன்னு விஸ்வா இவங்களோட கையை பிடிக்கிறாரு. கையெல்லாம் ஒரு மாதிரி மாறிடுது.
உண்மையில விஸ்வா அப்படி பண்ணல, அப்பாவோட பேய் தான் வந்து இப்படி பண்ணிருக்கு போல. இப்ப அப்பாவும் அந்த பேயும் தெரிஞ்சது இல்ல, அத பத்தி இவங்க விஸ்வா கிட்ட சொல்றாங்க. எங்க இத ஸ்டாப் பண்றது அந்த பேய்க்கு பிடிக்கல போல. அந்த பேயும் அப்பாவும் சேர்ந்த மாதிரி தெரிஞ்சிருக்காங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம மேற்கொண்டு விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஈரேனுமே ஏத்துக்கிறாங்க. ஈரேன் தங்கச்சி கண்ணாடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு உருவம் கிராஸ் பண்ண மாதிரி நமக்கு காட்டுறாங்க. தங்கச்சியும் லைட்டா பயப்படுறாங்க. பார்த்தா அக்கா தான் வந்திருக்காங்கன்னு தெரியுது. நீ எப்ப வந்தன்ற மாதிரிலாம் அக்கா கிட்ட அந்த தங்கச்சி கேட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறா. அக்கா இருக்காங்கல்ல, அப்பாவோட திங்ஸை தான் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அம்மாவும் ஒரு இடத்துல எடுத்து வச்சிருக்கன்ற மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் பொண்ணு கிட்ட தந்துடுறாங்க. அதுல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஆக்சிடென்ட்ல 2 பேர் இறந்தாங்கல்ல, அவங்க போட்டோ இருக்கு. என்ன இவங்க போட்டோ நம்ம அப்பா கிட்ட இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ராயல் ஸ்டுடியோன்ற ஒரு கடையில் தான் அந்த போட்டோவை எடுத்திருக்காங்க. அங்க போய் விசாரிச்சு பார்க்கலாமான்ற மாதிரி ஷாலினி கிட்ட கேக்குறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த கடையில விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அந்த கடைக்காரர் என்னோட அப்பா எடுத்த போட்டோவா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி போட்டோல இருக்க 2 பேரும் உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்க 2 பேர் எப்பயோ இறந்து போயிட்டாங்களே. இவங்க 2 பேர் மட்டும் இல்ல, இவங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. இவங்க 2 பேர் ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்கல்ல, அதை பார்த்து ஷாக் ஆகி அவருமே இறந்து போயிட்டாரு. ஒரே நாள்ல 3 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாரு. இவங்க 2 பேருக்கு ஒரு அண்ணன் இருக்கிறதா சொல்றீங்கல்ல, அந்த அண்ணன் போட்டோ கிடைக்குமான்னு கேக்குறாங்க. இருக்கும் சார், கடையில தேடி பாக்குறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப அந்த அண்ணனோட போட்டோவையும் எடுத்து இவங்க கிட்ட தந்துடுறது. இப்ப ஈரேன் பாஸ் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. இந்த இடம் இதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. 3 அண்ணன் தம்பிங்க கிட்ட தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்களோட சொந்தக்காரர் கிட்ட இடம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஆக்சிடென்ட்ல 2 பேர் இறந்து போனாங்க. அதை பார்த்து ஷாக்ல 3வது அண்ணனும் இறந்து போனாரு அப்படின்ற மாதிரி இருந்தது இல்ல, அவங்க கிட்ட தான் சொத்து இருந்திருக்கு. அவங்களுக்கு முன்னாடி ஒரு லேடி கிட்ட அந்த சொத்து இருந்ததா நான் பத்திரத்துல பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டு லேடி கிட்டியா அப்படின்ற மாதிரி ஈரேன் கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. அந்த லேடி கூட கற்பனையில நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துக்கும் அந்த 3 பேருக்கும் சம்பந்தம் இருக்குன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. அந்த 3 பேரோட கேஸை ஹேண்டில் பண்ண இன்ஸ்பெக்டர் யாருன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த இன்ஸ்பெக்டரை போய் பார்க்கலாம், அவர் மூலியமா சில விஷயம் கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் இந்த ரியாஸ் சொல்றாரு. இவங்களுமே ஏத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம மீடியா ஆட்கள் மாதிரி தான் வந்திருக்கோம், அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அவங்க 2 பேருமே ஏத்துக்கிறாங்க. இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த கேஸை பத்தி கேக்குறாங்க. இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு, இவங்க 2 பேருமே லாரி இடிச்சு இறந்து போயிட்டாங்க. அண்ணா அதை பார்த்து ஷாக் ஆகி இறந்து போயிட்டாரு, வேற எதுவும் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ஈரேன் என்ன பண்றாங்கன்னா அந்த வீட்டோட போட்டோவை எடுக்கிறாங்க. அதாவது இந்த பில்டிங் வரதுக்கு முன்னாடி அந்த வீடு இருந்தது இல்ல, அந்த போட்டோவை காமிச்சு இந்த வீடை தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி இவரும் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ஒரு அம்மா பொண்ணு மட்டும் தான் அந்த வீட்டுல இருந்தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஈரேனோட கனவுல 2 பேர் வந்தாங்க பாத்தீங்களா, அது இவங்க 2 பேர் தான். பொண்ணுக்கு ஒரு 2 வயசு இருக்கும் போதே இந்த அம்மா விதவை ஆயிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு நபர் மேல காதல் வந்தது. 2 பேருமே க்ளோஸா பழகிட்டுலாம் இருந்தாங்க. இந்த சமயம் தான் இந்த அண்ணன் தம்பிங்க 3 பேர் இருக்காங்கல்ல, அவங்களோட சொத்தை கேட்டு அப்ரோச் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வித்துட்டு நம்ம வெளியூருக்கு போயிடலான்ற மாதிரி அந்த அம்மா முடிவு எடுத்தாங்க. அப்படிதான் இவங்க 3 பேருக்கு சொத்தை வித்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. சொத்தை வித்தவங்க காதலிச்ச நபர் கூட தான் இந்த ஊரை விட்டு போலான்னு முடிவு பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த காதலன் இருக்கான் பாத்தீங்களா, ஏமாத்திடுறான். அவன் காசுக்காக தான் பழகி இருக்கான் போல. காசு எடுத்துட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிடுவான். இதை நினைச்சு அம்மா பொண்ணு ஃபீல் பண்ணிருப்பாங்க, சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாங்க. அந்த கேஸையும் நான் தான் ஹேண்டில் பண்ணன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஈரேனுக்கு ஒரு பெரிய டவுட் வருது. அந்த ஓடி போன நபர் நம்மளோட அப்பாவா இருப்பாரா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அப்பாவோட போட்டோவை காமிச்சு இவர் தான் அந்த நபரான்ற மாதிரி கேக்குறாங்க. சேச்சா, இது அந்த நபர் கிடையாதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சரி, அந்த நபரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. அவன் பேரு ராமு, அது மட்டும் தான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. அப்ப என்னோட அப்பாவுக்கும் இந்த கேஸுக்கும் என்னதான் சம்பந்தம், எனக்கு ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி ஈரேன் சொல்லிட்டாங்க. மேற்கொண்டு விசாரிப்போம், ஏதாவது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ன்ற மாதிரி இந்த ரியாஸ் சொல்றாரு. இப்ப இந்த இன்ஸ்பெக்டர் வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப தலையில தண்ணி சொட்டுற மாதிரி இருக்கு. மேல பார்த்தா சீலிங் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. அதுக்குள்ள எப்படி டேமேஜ் ஆச்சு அப்படின்ற மாதிரி இவர் பார்த்துட்டு இருக்காரு. சட்டுன்னு அங்க இருந்து ஒரு பேய் வந்து இவர் அட்டாக் பண்ணுது. அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாரு. ஆனா அந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, பனி மாதிரி இவரை ஃப்ரீஸ் பண்ணிருது. ஒரு ஸ்டேஜ்ல இவரோட கதையை முடிச்சிருது. நீங்க பார்த்துட்டு வந்தவர் இறந்து போயிருக்காருன்ற மாதிரி விஸ்வா சொல்லிட்டாரு. அவருக்கு வயசாயிடுச்சு இல்ல, அதனால இறந்து போயிருப்பாருன்ற மாதிரி ஈரேன் சாதாரணமா சொல்றாங்க. ஆனா விஸ்வா வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு யோசிக்கிறாரு. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போது ரியாஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னதை அப்படியே நம்பணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, அது பொய்யா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணவர் கரப்டடான டாக்டர். இவர் நிறைய கொலை கேஸ சூசைட் கேஸா மாத்திருக்காரு. அந்த மாதிரி கூட இந்த அம்மா பொண்ண சூசைட் கேஸா முடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம அவர்கிட்ட போய் விசாரிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. அந்த டாக்டர் போதையில வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காரு. நீங்க மட்டும் போங்க, அந்த டாக்டருக்கு என்ன தெரியும்ன்ற மாதிரி ரியாஸ் சொல்றாரு.
சரி நம்ம மட்டும் போலான்ற மாதிரி இவங்க 3 பேர் மட்டும் டாக்டரை பார்க்கறதுக்காக வராங்க. அந்த கேஸை பத்திலாம் கேக்குறாங்க. நீங்க ஏமாத்துனீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் அந்த கேஸ்ல மட்டும் இல்ல, நிறைய கேஸ்ல ஏமாத்தி ரிப்போர்ட் எழுதியிருக்கேன், நிறைய அதுக்காக காசு வாங்கியிருக்கேன், கடவுளா பார்த்துதான் அதுக்கு எனக்கு தண்டனை தந்துட்டாரு போல. என் ஒய்ஃப் என் பையனை ஆக்சிடென்ட்ல இழந்துட்டேன், இப்ப நானும் சீக்கிரமா போய் சேர்றதுக்காக தான் குடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. இவர்கிட்ட பேசி எந்த ஒரு உண்மையும் வாங்க முடியாதுன்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. கிளம்பலான்ற மாதிரி வெளியே வந்துடுறாங்க. அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் கிடைக்கலன்ற மாதிரி ரியாஸ் கிட்ட சொல்றாங்க. நைட்டு நேரம் டாக்டர் சரக்கச்சிட்டு இருக்காரு. அப்ப கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இவருக்கு ஒரு உருவம் தெரியுது. இவர் தான் சாகிறதுக்கு ரெடியா இருக்காருல, வந்து என்ன கூட்டிட்டு போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பேயும் கதையை முடிச்சிருது. இப்பதான் இதுல அப்பா எப்படி சம்பந்தப்படுறாரு அப்படின்றது ஹீரோயினுக்கு தெரியுது. ஆக்சுவலா அந்த 3 அண்ணன் தம்பிங்க சொத்தை வாங்கியிருக்காங்கல்ல, அவங்களுக்கு சாட்சி கையெழுத்து ஹீரோயினோட அப்பா தான் போட்டிருக்காரு. இதனால தான் நான் இந்த கதையில சம்பந்தப்படுறேன் போல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ரியாஸ் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ராம பத்தி விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. ராம பத்தி ஒரு தகவல் தெரிய வருது. அதாவது நிறைய பணத்தோட ஒருத்தர் போலீஸ் கிட்ட சந்தேக கேஸ்ல மாட்டிருப்பாரு. ஒரு 6 மாசம் ஜெயில இருந்திருப்பாரு. ரவின்னு ஒருத்தன் கூட ஜெயில நல்லா பழகிருப்பாரு. 2 பேருமே ஒரே டைம்ல தான் ரிலீஸ் ஆயிருப்பாங்க. ரவியை பொறுத்த வரைக்கும் கொடைக்கானலை சேர்ந்தவன். இந்த ராமும் அந்த கொடைக்கானலுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இந்த அசிஸ்டன்ட் சொல்றாரு. ராம சந்தேக கேஸ்ல அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, போட்டோ கிடைக்குமான்ற மாதிரி இவர் கேக்குறாரு. போட்டோ கிடைக்கல சார், நான் தேடி பார்த்து வேணா அனுப்பி வைக்கிறேன்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் சொல்றாரு. இப்ப ரியாஸ் இருக்கார்ல, நம்ம எல்லாருமே உடனே கொடைக்கானலுக்கு போனோன்ற மாதிரி சொல்றாரு. ரவியும் ராமும் ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் கொடைக்கானலுக்கு சேர்ந்து தான் வந்திருக்காங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க. இப்ப ரவியை பத்தி விசாரிக்கிறாங்க. ரவியை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த ரவி கூட ராம்னு ஒருத்தன் வந்திருக்கான், அந்த ராம பத்தி தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. சார் ரவி அண்ணனா நிறைய வாட்டி பார்த்திருக்கேன், ஆனா ராம பார்த்தது இல்லைன்ற மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டாரு. சரி இப்ப ரவியை நாங்க பார்க்க முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. பார்க்க முடியாது சார், ரவி இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ரவியோட ஃபேமிலியை பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ரவி கடைசியா என்ன வேலை பார்த்தாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சார் ஜார்ஜ்னு ஒருத்தர் தான் கடைசியா கடை வச்சு தந்தாரு, அந்த கடையை தான் ரவி ரன் பண்ணிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் தான் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ரவியோட சொந்தக்காரங்களை பத்தி தெரிஞ்சிருச்சுல, அவங்க கிட்ட விசாரிச்சா ஏதாவது தெரியும்ன்ற மாதிரி இவங்களும் விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. ரவி ஜெயில இருந்து வரும்போது ராம்னு ஒருத்தரும் கூட வந்திருக்காரு. அந்த ராம தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. ராமா அப்படி யாரையும் தெரியாதே அப்படின்ற மாதிரி அந்த சொந்தக்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்ன யாருக்குமே ராம் தெரியல, ராம் உண்மையிலேயே ரவி கூட வந்தானா இல்ல வரலையான்ற மாதிரி இவங்களே கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ஜார்ஜ்னு ஒருத்தர் தான் ரவிக்கு கடலாம் வச்சு தந்திருக்காரு. அந்த ஜார்ஜ் கிட்ட விசாரிச்சா ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்கு, நம்ம அடுத்ததா ஜார்ஜ் கிட்ட விசாரிக்கலான்ற மாதிரி விஸ்வா சொல்லிட்டாரு. இப்ப ஷாலினி இருக்காங்கல்ல, எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும், ஆனா டவர் சுத்தமா கிடைக்க மாட்டேங்குது, கொஞ்சம் வண்டியை தள்ளி கொண்டு போலாமான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நீங்க இறங்கிக்கோங்க, நானும் இவ்வளவு போயிட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி விஸ்வா சொல்லிட்டாரு. இப்ப ஈரனும் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலான்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. இங்க இருக்க நபரும் ரூம்லாம் நல்லா இருக்கான்னு கேக்குறாரு. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி ஜார்ஜ தெரியுமான்னு கேக்குறாங்க. என்ன மேடம் இப்படி கேட்டுட்டீங்க, இந்த ஊர்ல எல்லாருக்குமே ஜார்ஜ தெரியும்னு சொல்றாரு. அவரை மீட் பண்ணோன்ற மாதிரி அட்ரஸ் எல்லாம் கேட்டு வாங்கிக்கிறாங்க. இப்ப ரூம் நோக்கி நடந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல மேனேஜர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. மேடம் ஜார்ஜ் சார் ஹோட்டல்ல தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு, அவரு நாளைக்கு டெல்லிக்கு போக போறாராம், ஒரு வாரம் திரும்பி வரமாட்டாரு, நீங்க இப்பயே பாத்துருங்கன்னு சொல்றாரு. இப்பயே பாத்துடலான்னு இவங்களுமே கூட வந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டாருன்னு தெரிய வருது. அவர் கிளம்பிட்டு இருக்கிறதை இவங்க 2 பேருமே கவனிக்கிறாங்க. அவர் ஜிபி கிட்ட போயிடுறாரு, வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்குள்ள நிறுத்திடலான்னு பார்த்தா அவர் கிளம்பி போயிடுறாரு. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. மேடம் அவர் போயிட்டாருன்னா பிடிக்கிறது கஷ்டமாயிடும், நீங்க வண்டியில ஃபாலோ பண்ணி போய்க்கோங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப இங்க ஒரு டாக்ஸியே உங்களுக்கு பிடிச்சு தராரு. இவங்களுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் அவரோட வீட்டுக்கிட்ட தான் போயிட்டு இருக்காரு. இவங்களுமே பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் கிளம்புங்கன்ற மாதிரி அந்த டாக்ஸிக்காரரை அனுப்பி வச்சிடுறாங்க. ரவியோட சொந்தக்கார பொண்ணுன்னு ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்க இந்த ஜார்ஜ் கிட்ட தான் வேலை பாக்குறாங்க போல. வேலை பார்த்துட்டு இருக்கிறத ஹீரோயின் கவனிக்கிறாங்க. இப்ப கதவை தட்டுறாங்க. ஜார்ஜ்ன்ற அந்த வயசானவரும் வெளியே வந்துடுறாரு. யார் நீங்க, என்ன வேணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. நீங்க ரவின்னு ஒருத்தருக்கு கடலாம் வச்சு தந்தீங்கல்ல, அதை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றாங்க. வரன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஹோட்டலை காட்டுறாங்க. இப்ப இந்த இடத்துக்கு ரியாஸ் கோவமா வராது. வந்து ரியாஸ் இருக்கார்ல, இந்த கொலைகள் எல்லாத்தையும் ஹீரோயின் தான் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்றாரு. எது ஹீரோயின் கொலை பண்ணாலா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக்கிங்கா கேக்குறாங்க. ஆமா, கொலை நடந்த எல்லா இடத்துலயும் ஹீரோயின் இருந்திருக்கா, எல்லாரோட ஆட்டம் உறைஞ்சு போன மாதிரி தான் இறந்து போயிருக்காங்க, ஊசியை பயன்படுத்தி இருக்கா போலன்ற மாதிரி ரியாஸ் சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல விஸ்வா இருக்காருல, ஹீரோயின் இதை பண்ணல, ஹீரோயின் கூட இருக்க பேய் தான் இதை பண்ணுது, ஏன்னா ஹீரோயினுக்கு பின்னாடி அன்னைக்கு ஒரு பேயை பார்த்தேன், அந்த பேய் தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோயின் வெளியே இருக்க சேர்ல உட்காந்துட்டு இருக்காங்க. வெளியே வந்த ஜார்ஜ் இருக்காருல, நீ கிளம்புமா அப்படின்ற மாதிரி அந்த வேலைக்கார பொண்ணு அனுப்பிடுறாரு. உனக்கு என்னமா வேணும் கேளுன்ற மாதிரி கேக்குறாரு. அந்த ரவி கூட ராம்னு ஒருத்தர் வந்திருக்காரு சார், ராம பத்தி தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. ஓஹோ அந்த ராமா, எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இவரும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு ரியாஸோட அசிஸ்டண்ட்டை காட்டுறாங்க.
சார் நீங்க ராமோட போட்டோவை கேட்டீங்களா, கிடைச்சிருச்சு, அனுப்பி வைக்கிறேன் பாத்துக்கோங்கன்னு சொல்றாரு. இப்ப இவருமே போட்டோவை பாக்குறாரு. இந்த ஜார்ஜ் இருக்கார்ல, அந்த ராம் என்கிட்ட சில விஷயங்களை சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த ராம் இருக்கார்ல, விதவையும் அந்த ஸ்கூல் பொண்ணும் இருக்கிறதுக்கு பக்கத்துல தான் இருப்பாரு. அவங்க வீட்டை நடுவுல எட்டி பாக்குறாரு. அந்த 3 அண்ணன் தம்பிங்களும் வீட்டை விலைக்கு கேட்டு வந்திருக்காங்க. தரவே மாட்டேன்ற மாதிரி அந்த லேடி சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா இந்த லேடி இருக்காங்கல்ல, யார்கிட்டயும் பேசவே மாட்டாங்க. இவங்க உண்டு இவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. ஸ்கூல் பொண்ணு ஸ்கூலை விட்டு வரும்போது தடிக்கி விழுந்துடுறா. அதை கவனிக்கிற இந்த ராம் இருக்கார்ல, அவங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்றாரு. கீழே விழுந்த புக்கெல்லாம் எடுத்து தந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஜாமெண்ட்ரி பாக்ஸ் மிஸ் ஆகுறது இந்த பொண்ணுக்கு தெரியுது. எங்க போச்சுன்னு தெரியலன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கா. அப்ப இந்த ராம் இருக்கார்ல, நீங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்ற மாதிரி பாக்ஸ் எல்லாம் இவங்க கிட்ட தராரு. சரின்ற மாதிரி அம்மா சட்டுன்னு வாங்கிட்டு கதவை சாத்திடுறாங்க. அதாவது மூஞ்சில அடிச்ச மாதிரி பண்ணிடுறாங்க. இதை பாக்குற பொண்ணு எதுக்காக இந்த மாதிரி நடந்துகிட்டீங்க பாவம்ன்ற மாதிரி சொல்றா. நம்ம யாரையும் நம்ப கூடாது, ஏமாத்திடுவாங்கன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அப்படிலாம் இல்லம்மா, எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நான் பாக்ஸ்ல நிறைய காசு வச்சிருந்தேன், அவர் எடுக்காம கொண்டு வந்து தந்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றா. இதனால அம்மா பொண்ணுக்கு அவர் மேல நம்பிக்கை வருது. அவர்கிட்ட சகஜமா பழகுறாங்க. இவங்க இடத்துலயே ஒரு கோயில் இருக்கு. அம்மா தினமும் வேண்டிடுவாங்க. ஆனா இந்த ராம் மட்டும் வேண்ட மாட்டாரு. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. இந்த கடவுளோட மகிமையை சொல்றேன் அப்படின்ற மாதிரி அம்மாவும் சொல்றாங்க. ஆக்சுவலா ஒருத்தன் தோட்டத்துல திருடிட்டு தோட்டத்தை விட்டு தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பான். ஆனா இந்த சாமி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த தோட்டம் இன்ஃபினிட்டி மாதிரி போய்கிட்டே இருக்க மாதிரி பண்ணிடுவாங்க. கடைசியில டயர்டாயி அவன் இறந்து போயிருப்பான். அந்த அளவுக்கு இவங்க சக்தி வாய்ந்தவங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா கடைசி வரைக்கும் ராம் நம்ப மாட்டாரு. இந்த 3 அண்ணன் தம்பிங்க அடிக்கடி இடத்த கேட்டு வந்துகிட்டே இருக்காங்க. இவங்க தரமாட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா கொஞ்சம் ரூடாலாம் பேசுறாங்க. என்ன ஓவரா பேசிட்டு இருக்கீங்க, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இந்த லேடி கோவமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ராமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்கடா, நான் இருக்கன்ற மாதிரி இவங்களை பார்வையிலேயே மிரட்டுறாரு. இவங்களுமே சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நான் தனியா இருக்கேன்ல, அதான் மிரட்டி வாங்கிடலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. நீ தனியா இருக்கன்னு யார் சொன்னா, உனக்காக நான் இருக்கேன், பேசாம நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுக்குமே இவரை பிடிச்சிருக்கு, சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. 2 பேருமே இந்த இடத்துல கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவனுங்க 3 பேர் திரும்பி வந்துடுறாங்க. ஓஹோ, உங்க 2 பேருக்குள்ளயும் பழக்கம் போகுதா அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்றாங்க. புருஷன் போயிட்டான்ல, அதனால தான் வயசு பையன் கூட தொடர்பு வச்சிருக்க, இத ஊர்ல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்ல போறோன்ற மாதிரி இந்த 3 பேர் சொல்றாங்க. ராம் இருக்கார்ல, ஐயா அப்படி பண்ணிடாதீங்க, இவங்க காசு தந்து ஒன்னா இருக்க சொல்லுவாங்க, அதனால தான் ஒன்னா இருந்தன்ற மாதிரி சொல்றான். என்ன ராம் இப்படி பேசுறான்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தான் ராம் அவங்க 3 பேருக்காக வேலை பார்த்திருக்கான்றது தெரிய வருது. உன் பேர் அசிங்கப்பத்திருவோம், ஒழுங்கா எழுதி தந்துருன்ற மாதிரி கேக்குறாங்க. நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், நீங்க பண்ண நினைக்கிறதா பண்ணிக்கோங்கன்ற மாதிரி பேசுறாங்க. நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்ட, உன் பொண்ணை தூக்கிட்டோன்ற மாதிரி பொண்ணை தூக்குன மாதிரி காட்டுறாங்க. உனக்கு மட்டும் கள்ள தொடர்பு இருக்குன்ற மாதிரி நாங்க கொண்டு வர மாட்டோம், உன் பொண்ணுக்கும் இவனுக்கும் பழக்கம் இருக்குன்ற மாதிரி கொண்டு வருவோம், அதுக்கப்புறம் ஊர்ல தலையை காட்ட முடியாது, உனக்கு ஓகேவான்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இவங்களுக்கு பயம் வந்துடுது. நீங்க சொல்ற மாதிரியே நான் பண்ணிடுறேன்னு ஏத்துக்கிறாங்க. இப்ப அந்த பத்திரத்துல கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க போட்டுட்டாங்கன்னு நினைச்ச ராம் இருக்கார்ல, அந்த பொண்ணு கதையை முடிச்சிடுறாரு. இவங்களுமே பொண்ணு இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சோன்னா பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஏன்டா இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி சட்டையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ராம் இருக்கார்ல, இவங்க மண்டையிலேயே ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாரு. நீ முட்டாளாடா, இன்னும் சைனே அவ போடலன்ற மாதிரி கோவப்படுறாரு. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. சைன் எதுக்கு போடணும், கை நாட்டு மாதிரி பண்ணிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப கை நாட்டுலாம் எல்லா இடத்துலயும் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரோட கதையை முடிச்சிடுறாங்க. இவங்களுக்கு இந்த ஏரியா இன்ஸ்பெக்டரை நல்லா தெரியும். அவரை கூப்பிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. சரி நான் பாத்துக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச டாக்டரை வச்சு எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன், இந்த லேடியை பத்தி தப்பு தப்பா ஊர்ல கதையெல்லாம் பரப்பி விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட சூசைட்னு ரிப்போர்ட் வேணும்னு கேக்குறாரு. அவ்வளவுதானே, பண்ணிடுறேன்ற மாதிரி அவருமே ரிப்போர்ட்லாம் தந்திருப்பாரு. இந்த கதையில இவர் எப்படி சம்பந்தப்படுறாரு அப்படின்ற மாதிரி அப்பா போட்டோவா காட்டுறாங்க. இவருமே அதை பார்த்து சில விஷயங்களை சொல்லிட்டாரு. இவனுங்க 3 பேர் பாட்டுக்கு கை நாட்டு வாங்கியிருப்பாங்க. அந்த லேடி அந்த இடத்துக்கு கூட்டு வரணும், என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரிலாம் லாயர் கேட்கிறாரு. அதை நீங்க எப்படியாவது பாத்துக்கோங்க, நாங்க பார்த்து கவனிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஈரின் அப்பாவும் காசு கிடைக்கும்னு யோசிக்கிறாரு. சரி விடுங்க, நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சாட்சி கையெழுத்து நம்ம போடலான்ற மாதிரி அப்பா போட்டிருப்பாரு. இதனால தான் அப்பாவையும் அந்த பேய் கொலை பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு புரிய வைக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க இருக்காங்கல்ல, நீ வேற ஊருக்கு கிளம்பிடுன்ற மாதிரி ராம் கிட்ட காசை கொடுத்து விடுறாங்க. அப்பதான் இந்த 3 அண்ணன் தம்பிங்கள்ல ஒருத்தர் பிரம்ம பிடிச்ச மாதிரி நடு ரோட்டுக்கு போயிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் இருக்காருல, தம்பியை தடுக்கணும்ன்ற மாதிரி வேகமா ஓடி வராரு. அப்பன்னு பார்த்து லாரி இடிச்சு 2 பேருமே செத்து போயிடுறாங்க. இதை பாக்குற அண்ணனுக்கு வலிப்புலாம் வருது. இவருக்கு சும்மாலாம் வலிப்பு வரல, பேய் தான் இந்த வலிப்பை ஏற்படுத்துது. ஆக மொத்தத்துல பேய் தான் இவங்க 3 பேரோட கதையை முடிக்குது. இதெல்லாம் ராம் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இந்த ஊரை விட்டு உடனே தப்பிக்கணும்ன்ற மாதிரி தப்பிச்சு ஓடி இருப்பாரு. இப்படிதான்
இதெல்லாம் அந்த ராம் சொன்னான்ற மாதிரி ஜார்ஜ் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோயினுக்கு ரியாஸ் கிட்ட இருந்து கால் வருது. ராமோட போட்டோவை அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப இவங்க போட்டோவை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. நீ தானே அந்த ராமன்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. பிளாஷ்பேக் ஆரம்பிக்கும் போதே நமக்கு ரிவீல் பண்ணிருப்பாங்க. இப்பதான் ஹீரோயினுக்கு ரிவீல் ஆகுது. இவர் இருக்கார்ல அந்த பேய் கிட்ட இருந்து நீயோ நானோ மட்டும் தான் தப்பிச்சிருக்கோன்னு சொல்லிட்டாரு. எது நான் தப்பிச்சிருக்கேனா? நான் என்ன பண்ணேன்னு கேக்குறாங்க. அந்த இடத்த வித்து வந்த காசு வாங்கிட்டு தான் வந்துச்சுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அப்பா அன்னைக்கு தனியா வந்திருக்க மாட்டாரு, பொண்ணு கூட வந்திருப்பாரு. அட்வான்ஸ் மாதிரி அப்பாக்கு தரணும்ல, உங்க பொண்ணு கையிலேயே அட்வான்ஸா தரோன்ற மாதிரி அந்த 3 அண்ணன் தம்பிங்களும் கையில தந்திருப்பாங்க. சோ ஹீரோயினும் காசு வாங்கினவங்க கணக்கு வருது இல்ல, அதனால தான் பேய் உங்களை சுத்தி சுத்தி வந்திருக்கோம். நான் உங்களை மாதிரி தெரிஞ்சே எந்த ஒரு தப்பும் பண்ணல, உங்களுக்கான தண்டனையை வாங்கி தருவன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் இப்பதான் மினிஸ்டர் ஆகிறதுக்கு பிளான போட்டுட்டு இருக்கேன், அதை கெடுத்துறாது அப்படின்ற மாதிரி உங்களோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறது. கொஞ்ச நாள் இவங்க கதையை முடிச்சிருவாரு. அதுக்குள்ள பேய் தெரியுது. இவர் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. பேய் கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்ற மாதிரி இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. இதே சமயம் தான் மத்தவங்களாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவரை பிடிக்கிறதுக்காக ஹீரோயின் ஓட பாக்குறாங்க. நீங்க போகாதீங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ரியாஸ் ஓடுறாரு. அவர் எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி வெறித்தனமா துரத்திட்டு இருக்காரு. அவன் ஓடிட்டு இருக்கும் போது திடீர்னு அவனோட கால்லாம் ஃப்ரீஸ் ஆகுது. பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பேய் இருக்கு பாத்தீங்களா, இவனை முழுசா ஃப்ரீஸ் ஆக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் லாங்ல இருந்து ரியாஸ் பாக்குறாரு. அப்ப பேய் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா இதை கவனிக்கிறாரு. இப்ப சம்பந்தப்பட்ட எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. ஹீரோயினுமே திரும்பி உங்களோட சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. நான் இந்த படத்துல ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்லாம விட்டுட்டேன். ராம் அங்க இருந்து தப்பிச்சு ஓட நினைச்சாரு பாத்தீங்களா, பேய் துரத்திட்டு வந்திருக்கோம். ஆனா பேயால அந்த இடத்த தாண்டி இருக்க முடியாது. அங்க கடவுளோட இது இருந்தது இல்ல, அதனால தான் தாண்டி இருக்க முடியாது. அதுக்கப்புறம் கடவுளோட சிலையை இடிச்சாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் அந்த பேய் எங்கனாலும் போலான்ற நிலைமை வந்திருக்கும். அதனால தான் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையா சாவடிச்சிருக்கோம். எதனால பேய் இப்ப மட்டும் சாவடிச்சது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும்ல, அதுக்கான பதில் இதுதான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.